ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அரைக்கீரை கடையல் வெண்டைக்காய் பொரியல். நல்ல காம்பினேஷன், நல்ல ஹெல்த்தியான டிஷ்ஷு. அரைக்கீரை எப்படி கலர் மாறாமல் எப்படி கடையிறதுங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா, ஒரு 100 கிராம் பருப்பு எடுத்து அதில் ஒரு வெள்ளைப்பூண்டு உரித்து போட்டு மஞ்சத்தூள் விளக்கெண்ணெய் போட்டு 1 டம்ளர் தண்ணி மட்டும் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு 3/4 பதத்துக்கு வெந்தால் போதும். ரொம்ப குழைய வேக வச்சுக்க வேண்டாம். இப்போ பருப்பெல்லாம் வேக வைக்கும்போது பார்த்திங்கன்னா நிறைய தண்ணியெல்லாம் வெளியே வரும். இதே பழைய குக்கர் தான். நம்ம பருப்புக்கு தண்ணி கம்மியாக வச்சாக்கா போதும், அவ்வளோ தண்ணி வெளியே வராது. நிறையா வச்சுட்டா தான் இந்த விசிலெல்லாம் அடிக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த பருப்பு தண்ணியெல்லாம் வெளியில் வந்துடும். இது ஒரு டிப்ஸு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி பாருங்கள், பருப்புக்கு தகுந்த மாதிரி தண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு தண்ணி அவ்வளோ வெளியே வராது. இந்த டிப்ஸு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ ஒரு கடாயை வச்சுக்கலாம். கடாயை வச்சுட்டு கீரை நல்லா அரைக்கீரை நல்லா சுத்தம் பண்ணி நல்லா அலசி வச்சுருக்கேன். அதை போட்டுக்கலாம். கட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் கீரை அலசிட்டு கூட நம்ம கட்டரில் வச்சு நம்ம கட் பண்ணி கூட போடலாம். கொஞ்சம் சீக்கிரமாக வேகும், சீக்கிரமாக மையும். அந்த மாதிரி போட்டு வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா பச்சை பசேல்னு இருக்குது. கீரை ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. நல்லா சுத்தம் பண்ணி கழுவி வச்சிடணும். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு தக்காளி, ஒரு பெரிய வெங்காயம் தான் போட்டிருக்கேன். சின்ன வெங்காயம் போடலாம், பெரிய வெங்காயம் மட்டும் நான் போட்டிருக்கிறேன். போட்டு நல்லா மூடி வைக்காமல் வேக வச்சு எடுத்துக்கணும். நம்ம மூடி வச்சோம்னா கலர் மாறிடும். எல்லோரும் பச்சை மிளகா போடுவாங்க, ஆனால் நான் குழம்பு மிளகாத்தூள் தான் போடுவேன். ஏன்னா இந்த மாதிரி குழந்தைங்கள்லாம் சாப்பிட்றாங்கன்னா அவங்களுக்கெல்லாம் நீங்கள் பச்சை மிளகா போட்டிங்கன்னா உங்களுக்கு அது கடையும் போது அது அது ஒரு தோல் மாதிரி இருக்கும், போய் தொண்டையில் மாட்டிக்கும், காரம் அதிகமாக இருக்கும். வயிறு புண்ணாக இருந்தாலும் இந்த பச்சை மிளகாலாம் சேராது, அசிடிட்டி இருக்கவங்களுக்கெல்லாம் சேராது. அதனால் நான் குழம்பு மிளகாத்தூள் தான் போட்டுக்குவேன். இப்போ குழம்பு மிளகாத்தூள், கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் தண்ணி விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். மூடி வைக்க வேண்டாம். மூடி வச்சிங்கன்னா உங்களுக்கு கலர் மாறிடும். அதனால் அப்படியே வேக வச்சு எடுத்துக்கலாம். நம்ம பருப்பு தனியாக வேக வச்சு எடுத்துக்கிட்டோம். அதனால் இது மட்டும் தனியாக வேகட்டும். கொஞ்சமாக தண்ணி விட்டு வேக வச்சிங்கன்னா போதும். ஏன்னா நம்ம தண்ணி மாதிரி வைக்கக்கூடாது இல்லையா கீரை கடையல். அதனால் பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இதை நீங்கள் மத்து போட்டும் கடையெல்லாம், இல்லைன்னா மிக்சி ஜாரில் கொஞ்சம் சூடாறின வாட்டி இதை மட்டும் போட்டு நல்லா கொஞ்சம் மிக்சியில் அரைச்சிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சின்ன குழந்தைங்களாம் சாப்பிடாதவங்க கூட நல்லா சாப்பிடுவாங்க. இது கடையும் போது பார்த்திங்கன்னா நமக்கு இந்த பருப்பு சட்டி இருக்கும், அதில் போட்டு கடைஞ்சால் நல்லா மையும். இல்லைன்னா ஒரு குண்டாவில் போட்டு கடைஞ்சால் நல்லா மையும். நம்ம இந்த மாதிரி சில்வர் பாத்திரத்தில் இதெல்லாம் போட்டு கடைஞ்சால் மையாது. அதனால் நான் மிக்சியில் தான் போட்டு எடுத்துக்க போகிறேன். அது ஆறட்டும். அது வரைக்கும் நாம் வெண்டைக்காய் பொரியல் எப்படி செய்யலான்னு பார்த்துக்கலாம். தேவையான அளவு ஆயில் விட்டுக்கலாம். கொஞ்சம் கடுகு உளுத்தம் பருப்பு. கடுகு உளுத்தம் பருப்பு நல்லா பொரிஞ்சதும் ஒரு வெங்காயம், பெரிய வெங்காயம், அரை தக்காளி பொடிசாக கட் பண்ணி போட்டுங்க. கொஞ்சம் கருவேப்பிலை. ஏன் தக்காளி போடுறேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வெண்டைக்காய் நம்ம தண்ணி ஊற்றி வேக வைக்க போகிறதில்ல. ஏன்னா அதே வளவளப்பு காய். மற்ற காய்னா நம்ம தண்ணி ஊற்றி வேக வைப்போம். இந்த தக்காளி போடும்போது என்ன ஆகுனா அதில் இருக்கிற ஒரு சாறு வரும். அதனால் அது வெண்டைக்காய் வேக வைக்கிறதுக்கு ரொம்ப அதிகமாக அடி பிடிக்காது. கொஞ்சம் புளிப்புத்தன்மையாகவும் இருக்கும், நல்லாயிருக்கும். அதுக்காக வெண்டைக்காய்க்கு நான் இன்றைக்கி 1/2 கிலோ வெண்டைக்காய் போட்டிருக்கேன். இது நல்லா சுண்டவும் வதக்கிக்கலாம், இல்லை நமக்கு கொஞ்சம் கரெக்டான பதத்துக்கும் வதக்கிடலாம். இப்போ உப்பு போட்டிருக்கேன். உப்பு போட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு அப்படியே மூடி வைக்காமல் அப்படியே சிம்மில் வச்சிடணும். அடுப்பு சிம்மில் வச்சுட்டு கிண்டி கிண்டி விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா இது உடனே வந்துடும். நான் இப்போ உடனே கட் பண்ணதுமே நான் வதக்குறேன். ஆனால் கொஞ்சம் வளவளப்பாக இருந்தது. இது வெண்டைக்காய் கொஞ்சம் வளவளப்பு கம்மியாக இருக்கணும்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, கட் பண்ணி ஏதோ ஒன்று சாப்பாடு, இப்போ சாப்பாடு யாரும் வடிக்கிறதில்ல, குக்கரில் தான் வைக்கிறோம். ஏதோ ஒரு வெயிலில் கொஞ்சம் நேரம் வச்சுட்டு நீங்கள் எடுத்து நீங்கள் வதக்கும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் வளவளப்பு கம்மியாக இருக்கும். நான் இப்போ கட் பண்ணதுமே உடனே வதக்குறேன். இப்போ தேவையான அளவுக்கு மிளகாத்தூள் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். சிம்மிலேயே தான் வைக்கணும். சிம்மிலேயே வச்சு நீங்கள் வதக்கும்போது தான் அது அப்படியே வேகும். நம்ம மூடி வச்சு கூட வேக வைக்கலாம். கொஞ்சம் தண்ணி விடுற மாதிரி இருக்கும். இப்போ நான் கறி மசாலா போட்டிருக்கேன். இந்த மாதிரி வெண்டைக்காய் பொரியல் செஞ்சு பாருங்கள். மிளகாத்தூள், கறி மசாலாலாம் போட்டு செஞ்சிங்கன்னா நம்ம கீரை கடையில் கொஞ்சம் ஒரு மாதிரி டேஸ்ட் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கிறதுக்கு இந்த மாதிரி காரசாரமான ஒரு பொரியல் வச்சு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும்.
எவ்வளோ சோறு வேணாலும் சாப்பிட்லாம், அந்த அளவுக்கு இருக்கும். இப்போ சிம்மிலேயே வச்சு பாருங்கள், எவ்வளோ நேரம் வந்து நான் வந்து வேக வச்சுருக்கேன். இதை கொஞ்சம் நேரம் மூடி வச்சிங்கன்னா அந்த வேர்வை தண்ணி அதில் விழுந்து விழுந்து அதிலேயே கொஞ்சம் நேரம் வெந்துடும். இப்போ அது ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து பருப்பு கீரை கடையில் பார்த்துக்கலாம். இப்போ பருப்பு வந்து 1 2 கடைஞ்சிக்கிட்டேன். இப்போ இதுலேயே கூட பருப்பு போட்டு கடையலாம், கடைஞ்சிரும். ஆனால் நான் வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு கொஞ்சம் கொர கொரன்னு அரைச்சி எடுத்துக்கிட்டேன். ஏன்னா இதில் போட்டு வந்தால் கொஞ்சம் கீரையாக தெரியும், அது நமக்கு வந்து சாப்பிட்றதுக்கு இதாக இருக்கும். இப்போ பாருங்கள், இதிலே போட்டுட்டேன். நல்லா சூப்பராக இருந்தது குழம்பு. இந்த மாதிரி அரைக்கீரை கடையில் செஞ்சு பாருங்கள், நிறம் மாறாமல் அப்படியே இருக்கும். கொஞ்சமாக பருப்பு போட்டு கீரை நிறையா போட்டு கடையில் செய்யும்போது டேஸ்ட் அருமையாக இருக்கும். இல்லை கீரை மட்டும் தனியாக கூட கடையலாம், அதுவும் நல்லா தான் இருக்கும். ஆனால் அதை விட கொஞ்சம் பருப்பு போட்டு செய்யும்போது இன்னும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இது கொஞ்சம் தாளிப்பு கொடுக்கணும். இந்த பருப்புக்கு கூட இன்னும் கொஞ்சம் பாசி பருப்பும் போட்டுக்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும். இப்போ வந்து தாளிக்கிறதுக்கு என்னென்னு பார்த்துக்கலாம். ஆயில் கொஞ்சம் விட்டுக்குங்க. ஆயில் விட்டு கடுகு உளுத்தம் பருப்பு, கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் பெருங்காயம், வரமிளகா ஒரு 2 வரமிளகா கிள்ளி போட்டுருங்க. அது வந்து நல்லா ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். கடைசியாக நாம் வந்து வரமிளகா வந்து 2 போடும்போது ஃப்ளேவர் கொடுக்கும், நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. கடைசியாக இது வந்து தாளிப்பு வடகம் போடணும். தாளிப்பு வடகம் இல்லாதனால நான் கடுகு உளுத்தம் பருப்பே போட்டேன். தாளிப்பு வடகம் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். நம்ம ஒரு இதிலையே பண்ணுறதுனால கொஞ்சம் குயிலை கொட்டிடுச்சு. இப்போ வந்து ஜீரகமும் பெருங்காயம் போட்டால் நல்ல ஒரு வாசனை வரும். இதோட தாளிப்பு வடகம் போட்டிருந்தா இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். பெருங்காயம் போட்டு அப்படியே அந்த கீரை கடையில் போட்டுடலாம். போட்டு கொஞ்சம் நேரம் வந்து ஒரு கொதிக்கட்டும். ஏன்னா நம்ம அந்த கீரையை அரைச்சி ஊற்றினா கொஞ்சம் ஜில்லுன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் சூடாக கொதிக்கும்போது அந்த தாளித்து கொட்டின அந்த ஃப்ளேவரெல்லாம் அதில் இறங்கியிருக்கும். அவ்வளோதாங்க, அருமையான கீரை கடையிலும் வெண்டைக்காய் பொரியலும் ரெடி ஆகிடுச்சு. எப்படி இருக்குது பாருங்கள், பச்சை பசேல்னு இருக்குது. பார்க்கும்போது அப்படி ஹெல்த்தியாக இருக்குங்கிறது இந்த மாதிரி தெரியும். நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். நம்ம வீடியோ இப்போ தான் மொத பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் அழுத்துங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அழுத்திங்கன்னா நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போது ஹெல்த்தியான ஒரு டிஷ் ரெடி ஆகிடுச்சு, அரைக்கீரை கடையல் வெண்டைக்காய் பொரியல். நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம வீடியோ பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கின்றேன். பாய்.